தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள். இயற்கையில் சுபகிரகமாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எப்பொழுதெல்லாம் அசுப கிரகங்களுடன் சேருகின்றாரோ அல்லது எப்பொழுதெல்லாம் வக்ரகதி அடைகின்றாரோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து தன்னுடைய ராசிக்கு தான் கொடுக்கக்கூடிய சுப பலன்களையும் தான் பார்க்கின்ற ஒரு ஸ்தானங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய சுப பலன்களையும் இழக்கின்றார். ஆக கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்கு குரு பகவான் வலிமை இழந்து தன்னுடைய ராசிக்கு தேவையில்லாத ஒரு சில குழப்பங்களையும் ஒரு இக்கட்டான ஒரு மனநிலையும் கொடுத்தார் என்றால் அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. அவ்வளவு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு சரியான பாதையை காட்டக்கூடிய ஒரு தருணமாக குரு பகவான் பூர்ண வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டம் 2023 டிசம்பர் 30 முதல் 2024 மே 1 வரை அருமையான முறையில் பூர்ண சுபத்தன்மையுடன் 5ஆம் பாவகத்தில் அமர்கிறார். 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புல கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாம போன ஒரு சில சுப பலன்களை இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமாக முறையில் கொடுத்து உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் குரு பகவான் உறுதுணையாக செயல்பட போகின்றார். இந்த காலகட்டம் சரியாக 122 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில முறையா இந்த ஒரு 122 நாட்களை நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியங்களை ஈஸியா நீங்க ஜெயிச்சு உங்களுக்கு எதிரிகளுக்கு முன்னாடி வாழக்கூடிய ஒரு வலிமையை இந்த குரு பகவான் கட்டாயம் கொடுப்பார். அதே போல இந்த ஒரு 122 நாள்ல உங்க வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்களும் திருப்பு முனைகளும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. காலச்சக்கரத்தில் 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ராசியே தனுசு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு நிறைய பேருடைய வாழ்க்கையில உயர்ந்த செல்வத்தையும் பூர்ண ஒரு வளர்ச்சியையும் நல்ல கல்வி அறிவையும் நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக வருகிறார். அதனாலதான் உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் அதிபதியாகவும் வருகிறார். இந்த ஸ்தானத்தை பாக்கிய ஸ்தானம் என்றும் சொல்கின்றோம். காலச்சக்கரத்தில் 9ஆம் பாவகம். இந்த ராசியில எந்த கிரகங்களும் பலகீனம் அடைவது இல்லை. ஆக இந்த ஒரு குணமும் உங்களுக்கு நேரடியாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க யாரையுமே கெடுக்க மாட்டீங்க. உங்க ராசி அதிபதி குரு பகவான் எப்படி தன்னுடைய ராசியில யாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பாதிப்பு இல்லாம பாக்கிய ஸ்தானமாக விளங்குகிறாரோ அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சில திருப்பு முனைகளை உருவாக்கி கொடுத்திருப்பீங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பலத்தாலையும் இரண்டாவது உங்களுடைய செல்வாக்கினாலையும் அல்லது உங்களுடைய புத்தி கூர்மையினாலையும் இந்த 3 விஷயங்களை பயன்படுத்தி நிறைய பேர் இன்னைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியில கொண்டு வந்திருப்பீங்க. அப்படின்னா கண்டிப்பா அது நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ இவங்களே இன்னைக்கு உங்களுக்கு எதிரிகளா மாறி துரோகிகளா மாறி முதுகுல குத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வார்த்தைக்கு மிகையாகாது. பட்ட வலிகளும் பட்ட காயங்களும் பட்டவனுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க நம்பின உறவுகளே தனக்கு பகையா மாறினாங்க அப்படின்னா அது கடந்த காலகட்டத்தில் சராசரி ஒரு 10 வருட காலகட்டமாகவே தனுசு ராசி நண்பர்கள் ஏறியும் பணக்கார வாழ்க்கைக்கும் போக முடியல, இறங்கியும் ஏழ்மையான வாழ்க்கைக்கும் போக முடியல. ஒரு நடுநிலையான வாழ்க்கையில சிக்கி ஒரு போராட்டத்துல தான் போயிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. நீங்க பெருசா நம்பினது யார் அப்படின்னா உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய தொழில் வகையில இருந்த பார்ட்னர்களை, உங்களை சுத்தி உள்ளவங்களை தான். ஏன்னா நீங்க உங்களுக்குன்னு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட உங்க கூட இருக்கிறவங்களுக்காக நீங்க வாழ்ந்த வாழ்க்கையே அதிகம். ஒரு பகுதி வாழ்க்கையை நீங்க அவங்களுக்காக அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு மிகையாகாது. அதுக்கு உண்மையா அவங்க இருந்திருப்பாங்களான்னு பார்த்தா கட்டாயம் அவங்க இல்லை. இந்த உண்மையை கடந்த கொஞ்ச காலகட்டமாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
அவங்கள விட்டுட்டு விலகி வந்துட்டீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் சாதிச்சு காமிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சாதிக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல மீண்டும் மீண்டும் நம்ம போய் ஒரு துரோகத்திலையும் ஒரு சில ஏமாற்றத்திலையும் சிக்கிற மாதிரிதான் காலச்சூழ்நிலைகள் இருந்ததே தவிர சரியான வழியில நம்ம வரத்துக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மழை முடிந்தாலும் தூறல் விடவில்லை என்ற மாதிரி ஏழரைச்சனியே உங்களுக்கு முடிஞ்சாலும் கூட ராசிக்கு அதிபதி பலகீனம் அடைந்த நிலை. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 5ஆம் பாவகத்தில் அமர்ந்த நாள் முதலே ராகுவுடைய பிடியில போய் சிக்கினார். அதுபோல ராகுவுடைய பிடியில சிக்கி அவருடைய சுபத்தன்மையை அவர் இறந்த நாள் முதல்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சுப பலன்களை அவர் கொடுக்க முடியாத நிலைக்கு ஆளானார். ஆக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 வருஷ காலகட்டமாக ஒன்று போனா ஒன்று எல்லாமே பிரச்சனையிலேயே போயிட்டு இருக்கே தவிர ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறதே உங்க வாழ்க்கையில இல்லை. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தொழில் முறையில உங்களை மாதிரி தொழில சாதிச்சவங்க இல்லை, ஜெயிச்சவங்க இல்லை, வளர்ச்சி அடைஞ்சவங்க இல்லை. பல பேர் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வளர்ந்த நீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைகீழ மாறி தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இதை தாண்டி பாருங்க, இந்த குரு பகவானுடைய ராசியில பிறந்த தனுசு ராசி நண்பர்கள் உயர் பதவியில் உள்ளவர்கள் நிறைய பேர் அரசியல் துறையில், அரசாங்கத் துறையில், அதே மாதிரி கார்பரேட்ல, ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிசினஸ்ல மிகப்பெரிய பொருள் புழங்குற இடம், பணம் புழங்குற இடம், இந்த ஸ்தானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும், உத்தியோகத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அல்லது உயர்ந்த செல்வந்தர்களுடைய ஒரு பழக்க வழக்கமும் கூட உருவாகி நீங்க மிகப்பெரிய லெவல்ல இருப்பீங்க. ஆனா நீங்க எவ்வளவு உயரமான இடத்துல இருந்தாலும் கூட இந்த நிலைமை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரிவு, பிரச்சனை, போராட்டமா தான் இருக்கே தவிர இன்றைய நிலைமை நீங்க சரியான முறையில சாதிச்ச மாதிரி இல்லை. சோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம், என்ன நமக்கு நடக்குது, ஏன் நம்மளால சாதிக்க முடியல, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வரையும் நீங்க சாதிக்க முடியாம போனதுக்கு காரணம் இரண்டு காரணங்கள் தான். நீங்க நிறைய பேரை நம்பாதவங்களை நம்புனீங்க, நம்புற சூழ்நிலை உருவாச்சு. ஆனா இன்னைக்கு அவங்களால நீங்க ஏமாந்து இன்னைக்கு நிக்கிறீங்க. தொழில்ல மிகப்பெரிய லெவல்ல குடுக்கல் வாங்கல்ல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உருவாச்சு, தொழில் ரீதியா நீங்க சரிஞ்சு இன்னைக்கு வந்தீங்க. அதே போல கடன் வகையில நீங்க தேவையில்லாத கடனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை முன்னிறுத்தி இன்னைக்கு உங்களால பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கடன் வாங்க முடியல அல்லது பொருளாதாரத்தை கொண்டு வர முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடுன்னு இருந்தா அது லோன், ஒரு இடம்னு இருந்தாலும் அதுவும் லோன்ல இருக்கும், நகைன்னு இருந்தாலும் அது பேங்க்ல இருக்கும். சார் எனக்குன்னு நான் சேர்த்து வச்சிருந்த எதிர்கால தேவைக்கு என்கிட்ட இருந்த எந்த ஒரு அசட்டுமே இன்னைக்கு எனக்கு முழுமையா இல்லை, எல்லாமே கையில இருக்குது ஆனா எல்லாமே கடன்ல இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகின தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். யாரோ ஒரு சிலர் திசா புத்தியின் பலமாக அல்லது தன்னுடைய ஒரு யோகத்தின் பலமாக வேணா சாதிச்சிருக்கலாமே தவிர நேரத்தால சாதிச்சோமான்னு பார்த்தீங்கன்னா நேரம் உங்களை ஏதோ ஒரு வகையில சுழற்சியில தான் கொண்டு சிக்க வச்சதே தவிர ஒரு முன்னேற்றத்துல இல்லை. கட்டாயம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நீங்க சாதிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு புள்ளி இருந்தா அதுல ஒரு ரோடே போடக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க, ஒரு சின்ன வழி காட்டுனா அந்த வழியில போய் ஒரு பெரிய வழியை உருவாக்கக்கூடியவங்க. நீங்க போனது மட்டும் இல்லாம உங்களுக்கு பின்னால பல பேர் அந்த பாதையில பயணப்பட வைப்பீங்க. அவ்வளவு ஒரு திறமை உள்ள உங்களுக்கு இயற்கையா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சுப காலமே இந்த ஒரு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. 2023 நீங்க பட்டது எல்லாமே கஷ்டம், உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே அனுபவம். இந்த கஷ்டத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் சரியான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் 2024. ஆக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய முதல் தர யோகமாக இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்குது. உங்க ராசிக்கு அதிபதி ரிலீவ். ஆக இந்த ராசிக்கு அதிபதி சுபத்தன்மை அடையும் பொழுது குரு பகவானுடைய நேரடி பார்வையாக உங்களுடைய 11ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த 11ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கான சாதகமான நிலையை இந்த 2024 மே 1ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக கொடுப்பார். உயர் செல்வந்தன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல தொழிலில் இருந்த ஒரு சில சரிவுகளை நீங்க சரி பண்ணி வரத்துக்கு பொருளாதார சப்போர்ட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். சார் நான் ஒரு பேங்க்ல லோன் கேட்டேன்,
பல நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், கிடைக்கல. கட்டாயம் இந்த காலகட்டத்திற்குள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சார் என்னுடைய பணம் வெளியில தேங்கி நிக்குது, எங்களுக்கான வாய்ப்புகள் அமையல, அது வரமாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில உள்ளவர்களுக்கு உங்களுடைய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். கொடுத்த இடத்துல நம்பிக்கையா நான் நடந்துகிட்டேன் சார், ஆனா எங்கிட்ட வாங்கினவங்க யாருமே உண்மையா இல்லை, எவ்வளவோ பணத்தை நான் வெளியில கொடுத்து இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறேன் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இழந்த பணத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் பாவகத்திற்கு பலம் சேர்க்கின்றார். அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் பெரிய லெவல்ல உருவாகும். நிறைய பேருக்கு பாருங்க சார், நான் சொந்த ஊர்ல தொழில் செஞ்சு என்னால சாதிக்க முடியல, ஏதாவது வெளியில போயாவது என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்கு நான் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா போகலாம் நினைக்கும் போது எல்லாமே தடங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய வெளிநாடு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். அதே போல அப்பாவுடைய கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். இந்த தருணத்துல பாருங்க 9ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஆக அப்பாவுடைய கனவுகள், எங்க அப்பாவுக்கு ஒரு லட்சியம் இருந்தது சார், எங்க அப்பாவுடைய ஒரு கனவு இருந்தது, அது என்னால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்துல அப்பாவுடைய கனவுகள் நிறைவேற்றக்கூடிய படிப்புகள் அமையும், அல்லது அவருடைய லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் அமையும், அல்லது அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சாதிச்சு காமிப்பீங்க, வளர்ந்து நிற்பீங்க. நிறைய பேருக்கு பாருங்க கடந்த காலகட்டங்களில் அப்பாங்கிற உறவே பகையா மாறி, சார் எங்க அப்பா என்கிட்ட அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தார், ஆனா இன்னைக்கு அவர் நல்ல முறையில் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள். அதே போல பாருங்க பெண் பிள்ளைகளுக்கு, அதுவும் திருமணம் ஆன பிள்ளைங்களுக்கு அந்த அப்பாவுடைய சப்போர்ட் பெரிய லெவல்ல இல்லாம போயிருச்சு. அப்பாவோ அம்மாவோ எங்க வீட்டுக்கு வந்தாலே எங்க வீட்டுல புதுசா ஒரு சில பிரச்சனைகள் உருவாயிருதுங்க. நான் ஏதாவது அவங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சாலும் முடியல, அவங்கள ஒரு 4 நாள் என் கூட நிம்மதியா வச்சிருந்து அனுப்பலாம் நினைச்சாலும் முடியல. ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா மனக்கசப்பு, அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு வலியும் வருத்தமாவே இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு தந்தை வழி இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் ஒரு சில பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் பிறக்கும், அப்பாவுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க, நீங்க அப்பாவுக்கு செய்யணும்னு நினைச்ச ஒரு சில நல்லதை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதே போல தந்தை வழி சொத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நமக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க சொத்துக்கள் இருக்கும், ஆனா அது ஒரு பிரச்சனையில் இருக்கும். பூர்வ புண்ணியனாவே ஏதோ ஒரு சிக்கல், சரியான நேரத்துல சரியான முறையில் அது நமக்கு அமையாது. அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ரீதியா இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும். அப்பாவுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள், பாரம்பரிய சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். அதே போல 9ஆம் பாவகம் என்பது தன்னுடைய பிதிரு தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா வழி தோஷங்கள், முன்னோருடைய தோஷங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனா நாங்க வளர முடியல. இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. நாங்க பார்க்கிற ஜாதகம், எங்கிட்ட வர ஜாதகத்துல ஒரு 10 பேர் பார்க்கறாங்கன்னா 5 பேருடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க, போற பக்கமால நல்லா இருக்குங்கிறாங்க, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அதுல முன்னோர்களுடைய ஒரு சில தோஷங்கள் அவங்களை பாதிக்கும். இந்த முன்னோர்களுடைய தோஷங்கள்ல கர்ம தோஷங்கள், பாவ தோஷங்கள், சாப தோஷங்கள் அப்படிங்கக்கூடிய தோஷங்களுடைய பாதிப்பால திசா புத்திகள் சாதகமாக இருந்தாலும் அல்லது கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கும். ஆக இந்த தருணத்தில் குரு பகவான் பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம். இந்த 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பிதுர்ஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால மூதாதிகள் வகையில வந்த எல்லா விதமான தோஷங்களுமே கூட இந்த தருணத்துல ஒரு தீர்வுக்கு வரும். ஏன்னா இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு. குரு பகவான் சுபத்துவமா இருந்து பார்க்க வேண்டும். ஆக கடந்த காலகட்டங்களிலும் குரு பகவான் 9ஆம் பாவகத்தை பார்த்தார், ஆனால் குரு பகவான் சுபத்தன்மையை இழந்து பார்த்தார். ஆக இந்த தருணத்துல பாருங்க, குரு பகவான் தன்னுடைய சுபத்தன்மையோட பார்க்கக்கூடிய தருணத்துல பிதுர் தோஷங்களையும் சரி செய்வார். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக கேள்விகள், ஏதோ ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனை ஆனா என்னன்னு தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு கட்டாயம் இந்த தருணத்துல ஒரு தீர்வுகள் கிடைக்கும். இதை தாண்டி குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தை பார்க்கின்றார். சார் மன நிம்மதி பிறக்குங்க. நீங்க நினைச்சீங்களோ, என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில தடங்களா இருக்கு நினைச்சீங்களோ, இது எல்லாமே இந்த நேரத்துல சரியாகி
ஓகேங்க, எனக்கு இப்போதான் மைண்டு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குது, மனசு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புல நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க 10 வருஷ காலகட்டமாக. இது அடுக்கிட்டே போகலாம். நீங்கள் கடந்த காலகட்டத்தில் சந்தித்த ஒரு சில கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே முடியக்கூடிய ஒரு தருணை. இந்த தருணத்துல உங்களுக்கு ஜென்மத்தை குரு பகவான் பார்க்கின்றார். ஆக அதுவும் பாருங்க, சுபத்துவம் அமைந்து உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் அமர்ந்து அவருடைய ஒரு பார்வையாக 9ஆம் பாவகத்தையும் பார்க்கின்றார். அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தையும் பார்க்கின்றார், 5ஆம் பாவகத்தில் அமர்கின்றார். ஆக 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் பலம். அப்போ இந்த நேரத்துல பாருங்க, 1ஆம் பாவகத்துக்கு பார்வை லக்ன திரிகோணம் அல்லது சந்திர திரிகோணம் அப்படின்னு சொல்கின்றோம். அதே நேரத்தில் 5ஆம் பாவகத்தில் அவர் அமர்கின்றார், பஞ்சம திரிகோணம் என்று சொல்கின்றோம். 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார், தர்ம திரிகோணம் என்று சொல்கின்றோம். ஆக இந்த 3 இடங்கள் ஒரு கிரகத்தால் ஆளுமைக்கு வரும் பொழுது, அந்த கிரகம் சுப கிரகமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஒரு மனிதனால உருவாக்க முடியும். அந்த ஒரு காலகட்டம் இந்த தருணத்துல நீங்க நினைச்ச காரியங்களை ஈஸியா நீங்க பார்த்தீங்கன்னா முடிக்கக்கூடிய ஒரு தருணம். கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி பலம், பதவி உயர்வுகள், அதே நேரத்தில் சம்பள உயர்வுகள், அதே நேரத்தில் குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு தருணம். அப்பாவதி சொத்துக்கள் உள்ள சிக்கல்கள் தீரும். உங்களால நிறைய பேருக்கு நீங்க நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். உண்மையான உறவுகளை சம்பாதிப்பீங்க. உயர்ந்த மனிதர்களின் ஒரு நட்பை பெறுவீங்க. கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு வளரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தனுசு ராசி நண்பர்களே, நீங்க இப்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா? நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாமே சரியா இருந்தாலும் ஜாதகத்துல திசா புத்திகள் சரியாக இல்லை என்றால் இந்த அனைத்து யோகத்தையுமே கூட அவர் தடங்கல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பாதகாதிபதி திசைகள், மாரகாதிபதி திசைகள் அல்லது 6, 8, 12 என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசாபுத்திகள் நடக்கும் பொழுது கோச்சாரப்படி எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலும் கூட நடைமுறையில் அது நமக்கு சாதகமாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தை. உங்களுடைய ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்குமா அப்படிங்கக்கூடியது நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. கட்டாயம் உங்களுடைய பலன்களை நீங்க தெளிவா துல்லியமா தெரிஞ்சு இனி வரும் காலகட்டத்தில் எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிப்பது எப்படி அப்படிங்கிறதையும், உங்க வாழ்க்கையில் ஏதாவது தடங்கள் இருந்தாலும் கூட அதுக்கு என்ன ஒரு சில குட்டி குட்டி ரெமெடிகள் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டமான நகர்வுக்கு கொண்டு போவீங்க. கண்டிப்பா நீங்க மென்மேலும் வளருவீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்துல ஒரு அழகான ஒரு பதிவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளன் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.